ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சிவலா குக்கிங் சேனலில் நேந்திரம்பழ ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு வாங்க பார்க்கலாம். பழம் எடுத்துக்கோங்க. பழம் எடுத்துட்டு நடு சென்டராக ஓப்பன் பண்ணி விட்டுக்கோங்க. துருவின தேங்காயை உள்ளே ஸ்டஃப் பண்ணிக்கலாம். நீங்கள் எவ்வளோ தேங்காய் வேணாலும் எடுத்துக்கலாம். இது வந்து பனங்கற்கண்டு, பார்க்குறதுக்கு கரும்பு மாதிரி தெரியும். இது வந்து நல்லா ஹெல்த்தி ரெசிபி. குழந்தைங்க, பெரியவங்க யார் வேணாலும் சாப்பிட்லாம். இட்லி தட்டு மேலே ஆவியில் வேக வச்சு எடுத்துக்கலாம். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் செஞ்சு கொடுக்கலாம், ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் செய்யலாம். இது வந்து வெயிட் கெயினுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பழம் வச்சுட்டு மூடி வச்சுக்கோங்க. இப்போ வெந்துருச்சான்னு செக் பண்ணிக்கலாம். இப்போ நேந்திரம்பழ ரெசிபி ரெடி ஆயிடுச்சு. பார்க்குறக்கே கலர்ஃபுல்லாக இருக்குது. குழந்தைங்க வந்து பழம் கொடுத்தா சாப்பிட மாட்டாங்க. இந்த மாதிரி செஞ்சு கொடுத்து பாருங்கள், நல்லா டேஸ்டியாக நல்லா இருக்கும். நீங்கள் இதுக்கு மேலே வந்து தேன் ஊற்றிக்கலாம், நெய் ஊற்றிக்கலாம், இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.